ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனிய நமः. ஸ்ரீவானாச்சலமாமுனிய நமः. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதி குணாநவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்பிதா மாதரம் முனிம். ரம்பிதா மாத்ரி யோகீந்திர பாதிரேகாமயம் சதா ததா யத்தாத்மசத்தாதிம் ராமானுஜ முனிம்பதே. கலையாமி கரித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபியம் ஆவித்யம் நிகிதம் தமகா. வாழிபரகாலன் வாழிகலையின்னி வாழிகுறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் தூயோர் தொடர்மானவேல் நெஞ்சுக்கரில் கடிவு மடங்கானிடமிருவி நஞ்சுக்கு நல்லதமுடம் அஞ்சுக்கிழக்கியம் ஆரசாரம் பரசேவ பஞ்சுக்கரனின் பொறி பரகாலன் பனுவல்களே. எங்கள் கதியே இராமாரசமுடைய சங்ககெடுத்தாண்டு தவராசா பொங்கபுகம் அங்கேற்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குவனம் நீ எனக்குத்தா. மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகினால் இன்னென்னு காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்தி என்று சுவாமி பொய்யிலாத மணவாள மாமனிகள் தன்னுடைய உபதேச ரத்திரமாலையிலே திருமங்கை ஆழ்வாரை பற்றி அருளி செய்திருக்கிறார். அருள்மாலை அரட்டமுக்கி அடையார்சியம் மங்கையர்கோர் என்று சதுஷ்கவி பெருமாள் என்றும் பிரசித்தி பெற்ற திருமங்கி ஆழ்வார் நாலு கவி பெருமாள் என்று ஆசிகவி மதுரகவி சித்திரக்கவி என்று இப்படி பலவிதமான பெயரிலே பாண்டித்யம் பெற்றவர். எம்பெருமானால் மயரோட வஜ்ரணம் அருளப் பெற்று திருமந்திரத்தை எம்பெருமான் நேராக உபதேசித்தார் ஆழ்வாருக்கு. அது முதல் திருமொழியிலேயே ஆழ்வார் தன்னுடைய திருவாக்காலே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் என்றதை விண்ணப்பிக்கிறார். நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம், நான் கண்டுகொண்டேன் நாராயணனா என்னும் நாமம் என்றபடி 9 கால் ஒரு முறைக்கு இல்லாமல் 9 முறை தெரிவிக்கிறார்னு பார்க்கணும். அந்த நாராயணாமத்தின் பொருள் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, இதெல்லாம் புலம் தரும் செல்வம் தந்திடும் எம்பிரான் என்ற இந்த பாசங்கள் வாயிலாக திருமங்கை ஆழ்வார் நமக்கு உணர்த்துகிறார். நம்மாழ்வார் விரித்து சொன்னதை சுருக்கமாகவும் சுருக்கமாக சொன்னதை விரித்து சொல்வதும் நாம் பார்க்கிறோம். யாம் மடலூர்ந்தோம் எம் ஆழியங்கை பிரானுடைய என்று மடல் ஊற எத்தனித்தார் நம்மாழ்வார். சிறிய திருமடல் என்ன பெரிய திருமடல் என்ன என்று இருமடல் ஈந்தார் மங்கையர்கோன். அது மாதிரி 4 திருவாய்மொழியில் தூது பாசரங்கள் உண்டு. திருவாய்மொழியில் இங்கே திருடந்தாண்டகத்திலையும் பெரிய திருமொழியிலையும் ஓரிரு இடத்திலே தூது பாசரங்களை பார்க்கலாம். அந்த ரீதியில் பார்க்கும்போது நம்மாழ்வார் அதாவது வேதத்துக்கு உபபிரமணம் போலே கலியனுடைய பிரபந்தங்கள் ஆழ்வாருடைய 4 பிரபந்தங்களுக்கு உபபிரமணமாக அமைகின்றன என்று ஆச்சாரியத்திலே சுஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார் சுவாமி அழகமணவாள பெருமாள் நாயனார். இந்த ரீதியில் பார்க்கும்போது வைகாசி விசாக மகோத்சவம் ஆழ்வார் திருமணி 5ஆம் திருநாள் என்று நவ திருப்பதி கருட சேவை நடக்கும். அதே ரீதியில் இங்கேயும் திருநாங்கூரில் கிட்டத்தட்ட 130 வருஷத்துக்கு மேலாக இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தை அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு 3 நாள் ஆழ்வார் முதலிலே திருக்குறளூர் அவதார ஸ்தலம், மங்கமடம், திருக்காவளம்பாடி, திருமணிக்கூடம், திருப்பார்த்தன்பள்ளி, அங்கேருந்து மஞ்சக்குடி மண்டபம் சுமார் மத்தியான வாக்கில் எள்ளி அங்கே திருவஞ்சனம் கண்டருளி, அங்கேருந்து திருநாங்கூர் நாராயணன் கோயில், மணிமாட கோயில், வன்புருடாத்தமன் சன்னதி, வைகுந்த விண்ணகரம் மற்றும் அரிமேய விண்ணகரம் மற்ற திவிதேசங்கள்லாம் அங்கே நாங்கூரில் உள்ளே இருக்கும் திவிதேசங்கள் அங்கெல்லாம் ஆழ்வார் எழுந்தருளி மங்களாசாசனம் ஆகிறது. ஆழ்வார் எம்பெருமான் திருமுன்பே அந்தந்த திவிதேசங்களுக்கு உரித்தான பாத்திரங்களை விண்ணப்பம் செய்து அந்த எம்பெருமானிடம் ஆழ்வாரே நேராக சென்று விண்ணப்பிப்பதாக ஒரு ஐதீக்கியம். அதன் பிறகு அடுத்த நாள் கருட சேவை அன்னைக்கு அமாவாசைக்கு அடுத்த நாள் மத்தியானம் நாராயணன் கோவில் வாசலில் எல்லா பெருமாளும் எழுந்தருளின பிறகு முதல்ல நாராயணன் பெருமாள் தொடங்கி ஆழ்வாருடைய முதல் பாசுரம் அந்தந்த பெருமாளுக்கு முதல் பாசுரம் கடைசி பாசுரம் விண்ணப்பம் செய்து எம்பெருமான்ட்டு பரிவட்டம் மாலையும் பகுமானங்கள்லாம் ஆழ்வாருக்காகவும் ஆழ்வார் அந்த பெருமாளை வலம் வந்த பிறகு அடுத்த பெருமாள் இப்படி வரிசையாக ஆகி கடைசியில் வன்புருடாத்தம் சன்னதியிலிருந்து சுவாமி மணவாள மாமனிகள் எழுந்தருள ஆழ்வாருக்கு வடிவழகு விண்ணப்பம் செய்ய ஆழ்வார்ட்டிருந்து மணவாள மாமனிகளுக்கு மரியாதாகும்னு பார்க்கும். அன்னைக்கு ராத்திரி பிரசித்தமாக கருட சேவை ரொம்ப அற்புதமாக நடக்கிறது. முதலை தனிமாவரம் தீரவன்னு முதிரீர் தடத்தை செங்கண் வேழ மொய்ய விதலை தலை சென்னதற்கே உதவி வினை தீர்த்தவம்மானிடம். இது பெரிய திருமொழி 3ஆம் பத்து 8ஆம் திருமொழி. அதில் நந்தா விளக்கேல 2ஆம் பாசம். முதலை தனிமாவரம் தீரவன்னு அந்த ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வாரும் கெம்பெருமான் அதை கொலை தலைகொலை ஓடி வந்து அந்த ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வானை எடுத்து வாரி அணைத்து கொண்டு தன்னுடைய
வஸ்திரத்தாலே ஒத்தடெல்லாம் கொடுக்குறார் பெருமாள்னு பார்க்குறோம். திருவாயுமில் தொழுங்காதல் களிலடிப்பான் புள்ளூர்ந்து தோன்றியேன்னு சங்கல்ப ஞானத்தாலேயே அந்த முதலையே அழித்திருக்கலாம், ரட்சித்திருக்கலாம். இருந்தாலும் அது தொழுங்காதல் களிறு என்று ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வானுக்கு நேராக ஓடி வந்து ரட்சித்தான் எம்பெருமான். மழுங்காத ஞானமே படையாக மலர்கள் தொழும்பாயார் கடித்தால் என்று அந்த பெரிய திருவடியின் வேகம் போராதுன்னு இன்னும் வேகமா எம்பெருமான் எழுந்தருளினான். துராய நமகான்னு பிரசித்தமாக பார்க்கிறோம். அப்பேற்பட்ட கருட சேவையின் தெய்வ புள்ளேன் நேரி வருவார்னு இதுக்கு முன்னாடி ஆழ்வார் சித்திரகூட பாசுரத்திலே அருளி செய்திருப்பதும் இங்கு நோக்கத்தக்கது. அப்படி இங்க தொண்டமண்டலம்னு வரும்போது கருட சேவை ரொம்ப விசேஷம். பையங்கண்ட வைகாசி திருநாள் தேவப்பெருமாளும் அந்த அயரூரும் அமரர்கள் அதிபதியான தேவப்பெருமாள் அவனும் அந்த கருட சேவையில் இன்னைக்கு 3ஆம் உற்சவம் கார்த்தால்